ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். கல்வியிலும் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த ஒரு அரசியல்வாதியை நினைவு கூற இந்த ஒரு அனுபவம் மிக முக்கியமானதாக சொல்லப்படுறது. ராஜா ஐயர் என்பவர் தலைமை உபாத்தியாயராக இருந்து தன் தகுதி காரணமாக தமிழக மாநில மேலவை அங்கத்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மகாபெரிவாளோட மிக தீவிரமான பக்தர் இந்த ராஜா ஐயர். இந்த ராஜா ஐயரிடம் ராதாகிருஷ்ணன் என்பவருக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ராதாகிருஷ்ணனுக்கு குரு இந்த ராஜா ஐயர். ராதாகிருஷ்ணனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் மார்க்கு பத்தலை. விஞ்ஞான முதுநிலைக்கு எம்எஸ்சி படித்து அதன் மூலம் டாக்டராக திட்டம். அதனால் ராதாகிருஷ்ணன் ராஜா ஐயர்கிட்ட வந்து கேட்குறான், வந்து வணங்கி நிற்கிறான். ராஜா ஐயர் கேட்குறார், என்னப்பா ராதாகிருஷ்ணா, எம்எஸ்சி பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்க? அதுக்கு ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், நன்றாக எழுதி முதலிடத்தில் வருவேன். இருந்தாலும் என்ன சந்தேகம்? இல்லை, பரீட்சை முடிவுகள் நாளைக்கு வெளிவருது. மருத்துவக் கல்லூரி விண்ணப்பம் சமர்ப்பிக்க நாளைக்கே கடைசி நாள். எப்படி விண்ணப்பிப்பது? சென்னை போன்ற நகரங்களில் உடனே பல்கலைக்கழகத்துக்கு சென்று முடிவு அறியலாம். இந்த ஊர் ராமநாதபுரத்துக்கு ஒரு நாள் தள்ளி தான் முடிவு தெரியும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் ராஜா ஐயர்கிட்ட சொல்கிறான். அவர் சொல்கிறார், நீ சொல்வதை பார்த்தால் கிராமத்து மாணவர்களுக்கு இது சட்டத்துக்கு புறம்பான அநீதியா? ஆமாம் சார். நிச்சயமாகவா? ஆமாம் சார். கவலைப்படாத, நான் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன். மருத்துவக் கல்லூரி விண்ணப்ப கடைசி நாளை தள்ளி போட முடியுமா என்று பார்க்கிறேன். சாயந்தரம் வந்து பார். அப்போதெல்லாம் வீடுகளில் டெலிஃபோன் கிடையாது. தபால் ஆஃபீஸ் போய் முதலமைச்சர் காரியதரிசிக்கு ஃபோன் செய்து விஷயம் சொல்லி அவரும் உடனே முதலமைச்சரிடம் இந்த விஷயம் சென்றது. ராஜா ஐயர் சொன்னால் அது நியாயமான விஷயமாக இருக்கும் என்று முதலமைச்சர் அன்றிரவு அரசாங்க உத்தரவை ஆணையிட்டு விண்ணப்பிக்கும் கடைசி நாளை தள்ளி போடப்பட்டது. இப்படிப்பட்ட மகாபெரிவாளோட மிக தீவிரமான பக்தர் ராஜா ஐயர். தாராள மனசு கொண்டவர், எல்லோருக்கும் வித்தியாசமில்லாமல் உதவுபவர். ராஜா ஐயர் 1974 மறைந்தபோது அவரது 2 மகள்களுக்கும் திருமணமாகவில்லை. பொருத்தமான வரன் கிடைக்கவில்லை. மகாபெரிவாளை போய் பாருங்கள் என்று நண்பர்கள் சொன்னதால் அவர் மகன் சூரியநாராயணன் கலவைக்கு சென்றார். சாயந்தரம் சூரியநாராயணன் கலவையில் குளத்தருகே ஒரு பக்கம் நிற்கிறார், கிருதா சட்டை மீசையோடு. 2 சகோதரிகளில் மூத்தவர் குளத்தின் மறுபக்கத்தில் மகாபெரிவா வருகைக்கு காத்திருக்கிறார். சூரியநாராயணன் பக்கத்தில் ஒரு வயசான மடிசார் மாமி, மஞ்சள் பூசிய முகத்தில் நெற்றியிலும் வகிட்டிலும் ஏராளமான சிவப்பு குங்குமம், கழுத்தில் கனமான தங்கச் சங்கிலி கொத்த தொங்க தொங்க தாலி, வைர மூக்குத்தி, பேசரி, அதற்கேற்ப காதுகளில் டால் அடிக்கும் பெரிய தோடுகள், ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று சொல்லிக்கொண்டே கையில் மூங்கில் தட்டில் பழங்கள் மகாபெரிவா தரிசனத்துக்கு காத்திருக்கிறாள். திடீரென்று கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. இதோ மின்னல் மாதிரி பெரியவா 3 சிஷ்யர்களுடன் வந்தார். அவரது குரு சமாதியில் பிரார்த்தனை முடிந்து எல்லோரையும் பார்த்தார். அவர் பார்வை சூரியநாராயணன் மேல் விழுந்தது. வார்த்தையால் விளக்க முடியாத அதிர்ச்சி, நடுக்கம் சூர்யாவிற்கு. பெரியவா நடந்து வந்தவர் சூரியநாராயணன் அருகே வந்தார். அதே பார்வை இதயம் வரை ஊடுருவியது. சூரியநாராயணன் பக்கத்தில் வந்தபோது ஒரு சிஷ்யன் பெரியவா ஜாடை காட்ட, நீங்கள் யாரு என்று விசாரித்தான். நான் ராமநாதபுரம் ராஜா ஐயர் பிள்ளை. சூரியநாராயணன் உரக்க சொன்னது மகாபெரிவா காதில் விழுந்தது. மகாபெரிவா நடந்து உள்ளே சென்றார். நேரமாகியது, வெளியே வரவில்லை. காத்திருந்த இந்த வயசான மாமி பொறுமை இழந்து சூர்யாவிடம் கேட்டாள், ஏண்டாப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, விசேஷமான நாள். நான் பரமேஸ்வரனையே தரிசித்த பாக்கியம் கிடைச்சிது. நீ எதுக்கு இந்த மாதிரி பேண்ட்டு சட்டை கிருதா மிசையோடு வந்தியோ தெரியல.
அவரது தரிசனம் கிடைக்கிற நேரத்தில் பெருசாக கத்துற, இப்படி பண்ணுறது நல்லதா? இதுதான் நீ பெரியவாளுக்கு தர மரியாதையா? சொல்லு. அந்த மாமி குமுறினாள். சூர்யாவின் மனைவி அருகே நின்றிருந்தாள். அவளுக்கும் மாமி சொல்வது நியாயம் என்று பட்டாலும் கணவனிடம் எப்படி சொல்வது? தலை குனிந்து பேசாமல் இருந்தாள். இவர் இப்படி கத்தியிருக்க வேண்டாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள். சரி, நாம இங்கிருந்து தூர குளத்தை தாண்டி வாசல் பக்கம் போயிடுவோம் என்று சூர்யாவும் மனைவியும் வெளியே நகரும்போது உள்ளே இருந்து மின்னல் ஒளி மீண்டும் வெளியே வந்தது. கடகடவென்று சூர்யா சட்டையை கழற்றினார். மெதுவாக நகர்ந்து சுவரை ஒட்டி குற்ற உணர்ச்சியோடு நின்றபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சுவரோரத்தில் சூர்யாவை மகாபெரிவா பார்த்துவிட்டார். அருகே ஜாடையில் அழைத்து யார் என்று கேட்டார். ராஜா ஐயர் பிள்ளை, ராமநாதபுரம் என்று குரலை தாழ்த்தி சொன்னார் சூரியநாராயணன். ஒரு சில நிமிஷ மௌன கணங்கள் கண்மூடி இருந்தார் மகாபெரிவா. பிறகு சில ஜாடைகள் செய்தார். சிஷ்யர்கள் அதை புரிந்து கொண்டு வார்த்தையில் வடித்தார்கள். பெரியவா ஜாடையாக சொன்னது ராஜா ஐயரை பற்றிய மகாபெரிவாளின் பழைய நினைவுகள். அவற்றை சிஷ்யர்கள் வார்த்தைகளில் சொன்னார்கள். 3/4 மணி நேரம் சொன்ன விஷயங்கள் இவைதான். அதாவது, ராஜா ஐயர் அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கரங்களில் தேசிய விருது வாங்கியது, மேல் சபையில் ராஜா ஐயர் வழங்கிய அளித்த பொதுநல சேவைகள், அவரது பெரியவா பக்தி, இவையெல்லாம் சொன்னார்கள். மகாபெரிவாளும் சிஷ்யன் விளக்கியதை கேட்டுக்கொண்டிருந்தார். சூரியநாராயணனுக்கு மகாபெரிவா தனது தந்தையின் பெருமையை நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டு சொல்லியதை கேட்கும்போது ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருகியது. குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதார். எதுக்கு இப்போ வந்த? ஜாடையில் மகாபெரிவா கேட்டார். என் 2 சகோதரிகளுக்கும் நல்ல வரன் கிடைக்கல, கல்யாணம் தள்ளிண்டே போகிறது, கவலையாக இருக்கிறது. அப்பா காலத்திலேயே நடக்கணும்னு ஆசைப்பட்டார், நடக்கலை. பெரியவாளை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் பெற வந்தோம். இப்படி சொன்னார் சூரியநாராயணன். பெரியவா சூர்யாவின் அருகே இருந்த சகோதரிகளில் பெரிய பெண்ணை பார்த்து ஜாடையாக, இவளுக்கா என்கிறார். ஆமாம். பெரியவா சிரித்து கொண்டே தன் கழுத்து ருத்ராட்சத்தை தடவி காட்டி, கல்யாணத்துக்கு பெண்ணுக்கு நகையெல்லாம் ரெடியா என்று கேட்கிறார். ஆமாம் பெரியவா, சவரனெல்லாம் ரெடியாக இருக்கு, வரன் தான் கிடைக்கல. பெரியவா கண்கள் மலர்ந்தன. அருகே இருந்த அந்த பெண்ணை புன்சிரிப்போடு பார்த்தார். தலையசைத்தார். தெய்வத்தின் கைகள் ஆசிர்வதித்தன. சாயந்தரம் மணி 6:45 ஆகிவிட்டது. வெளியே இருட்டு மயம். சென்னை திரும்பி போக நேரமாயிற்று. எப்படி பெரியவாளிடமிருந்து உத்தரவு வாங்குவது? பெரியவா, நான் உத்தரவு வாங்கிக்கலாமா? தைரியமாக சூர்யா கேட்டார். ஜாடையில் பதில் சொல்கிறா பெரியவா. மெட்ராஸ்லேருந்து எப்படி வந்த? காரில் வந்திருக்கோம் பெரியவா. பெரியவா ஒரு சிஷ்யனிடம், சென்னையில் இன்னைக்கு மழையா என்று ஜாடையில் கேட்கிறார். அன்னைக்கு மௌனமாக இருக்கிறதுனால எல்லாமே ஜாடையில் தான் பெரியவா பேசுகிறா. இல்லை என்கிறான். சில நிமிஷம் மௌனம். போகும்போது ஜாக்கிரதை. ஜாடை காட்டி வாழ்த்தி அனுப்பினார் மகாபெரிவா. என்ன ஞான திருஷ்டி! கார் கலவையிலிருந்து கிளம்பி சிறிது தூரம் சென்றவுடனே சில வினாடிகளில் பேய் மழை. காஞ்சிபுரம் போய் சேரவே இரவு 11 மணி ஆகியது. மறுநாள் காலை 5 மணிக்கு எப்படியோ வெள்ளத்தில் சிக்கியவாறு ஜாக்கிரதையாக ஒருவாறு மெட்ராஸ் வந்து சேர்ந்தார்கள். செய்தித்தாளில் காஞ்சிபுரம் இதுவரை 30 வருஷங்களில் காணாத பேய் மழை என்று கொட்டை எழுத்து. கலவையில் பெரியவாளை தரிசனம் செய்த 3வது நாள் 8/7/1975. சூரியநாராயணன் சொல்கிறார், 2 வருஷம் முன்னே 1973 யாரோ ஒரு எஸ்கே வைத்தியநாதன் MBAவோடு அப்பா என் சகோதரி ஜாதக விஷயமாக தொடர்பு கொண்டிருந்தவர் இன்று காலை ஹலோ ஹலோ என்று பம்பாயிலிருந்து கத்தி கொர சத்தத்தில் டெலிஃபோனில் பேசினார். இப்போதான் கல்யாண விஷயமாக கொஞ்சம் மும்முரமாக இறங்கியிருக்கேன். அடுத்த மாதம் இதே தேதி
8/8/1975 மெட்ராஸ் வரேன். ஒரு சின்ன கண்டிஷன். பொண்ணை எங்கள் அப்பா அம்மா இருக்கிற உடுமலைப்பேட்டைக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்து காட்டணும். அவளுக்கு திருப்தியாக ஓகே சொல்லணும். இன்னொன்று, கல்யாணத்துக்கு ஓஹோன்னு தாம் தூன்னெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். சிம்பிளாக கல்யாணம் பண்ணினா போதும். சீதனம்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். இப்படி சொன்னார் பையனின் தகப்பனர். அப்புறம் என்ன, பொண்ணுக்கு கல்யாணமாகி பம்பாயில் சௌகரியமாக 2 குழந்தைகளோடு இருக்கா. இவ்வாறு சூரியநாராயணன் மகாபெரிவாளை சந்தித்து அதற்கு பிறகு கல்யாணம் நிச்சயமான அனுபவத்தை ரொம்ப ஸ்லாகித்து சூரியநாராயணன் சொல்வதைப் போல் எத்தனையோ பேர் உலகம் பூராவும் மகாபெரிவா அனுகிரகத்தை பற்றி சொல்வதை நாமும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். வாழ்க்கையில் கண்கண்ட தெய்வம் என்று ஒருத்தரை சொன்னால் அது மகாபெரிவாதான். கோடிக்கணக்கான பக்தர்கள் அனுதினமும் அவர் கருணையில் வாழ்கிறோமே. இப்பேற்பட்ட சூரியநாராயணன் பெரிய உத்தியோகமெல்லாம் மகாபெரிவா ஆசீர்வாதத்தால் பெற்று இந்தியா திரும்பி அடையாறில் சங்கரம் என்று ஒரு வீடு கட்டி அங்கேயும் தண்ணீர் இல்லாமல் போர் 2 தடவையும் பலன் தராமல் வருந்தி கடைசி முயற்சி பண்ணி பார்ப்போம், தண்ணீர் வரவில்லை என்றால் வீட்டை விட்டுவிட்டு எங்கேயாவது செல்ல வேண்டியதுதான் என்ற நிலையில் போர் தோண்டி அன்று பெரியவா ஜெயந்தி விடிகாலை 4:30 மணிக்கு எழுந்து ஸ்நானம் செய்து பெரியவாளை தியானம் செய்தார் சூரியநாராயணன். ஆட்கள் சப்தமாக போர் தோண்டி கொண்டிருக்க தண்ணீருக்கு பதிலாக புஷ் என்று காற்று தான் வந்து கொண்டிருந்தது. இதுவும் வீணா? சூரியநாராயணன் தியானம் முடிந்து பெரியவா படத்துக்கு நமஸ்காரம் செய்து கொல்லைப்பக்கம் வந்து என்ன ஆச்சு என்று விசாரித்த போது அவர் மனைவி சொல்கிற, ஜெட் பம்ப் வெறி பிடித்து நீரை வெள்ளமாக கக்குகிறது, வந்து பாருங்கோ, போர்க்காராளுக்கே ரொம்ப ஆச்சரியம் என்றாள். தண்ணீர் வெள்ளத்தை பார்ப்பதற்கு முன் ஓடிப்போய் கருணை வெள்ளத்தின் படம் முன் விழுந்து நமஸ்காரம் செய்தார் சூரியநாராயணன். தண்ணீர் இல்லை என்று அந்த பகுதியில் அநேகர் வீடுகளை விட்டுவிட்டு போன நேரம் அது. இந்த நிலையில் சூர்யா வீட்டில் நிகழ்ந்ததை மகாபெரிவா கருணை தெய்வ அனுகிரகம் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? கருணாமூர்த்தி மகாபெரிவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.